நேற்றுக்கு பிரச்சாரத்துல தேமுதிக விமர்சித்ததா சொல்றாங்க. 60% வாக்கு வங்கி தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கின்ற நிலை எதுதானே? உங்க பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். அதிக அளவு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்க போகுது பரப்புறீங்க. என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்ல தயார். எம்பி சீட் கொடுக்கல, ஏமாத்திட்டீங்க. இல்லையே, நான் தெளிவுபடுத்திட்டேன். எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்குது. 2026 கொடுப்பேன்னு சொன்னேன். அவர்களுடைய மனநிலை வேறையா இருந்தது. கூட்டணி மாறிட்டாங்க. சார், திமுக கூட்டணியில பல்வேறு இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சின்னம் கூட வரைய மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு அவர் பேரை கூட எழுத மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. அப்ப கூட்டணியில எப்படி பலன் சொல்லிட்டு இருக்காங்க? விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் கிட்ட கேளுங்க. சொல்லிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர்கிட்ட கேளுங்க. அந்த கட்சிக்கு தாங்கி பிடித்தவர் விடுதலை சிறுத்தை திருமாவளவன். அவர் தான் இந்த கேள்வி கேட்கணும். அவருக்கு கிடைத்த பரிசு. எடப்பாடி தொகுதியில் 8வது முறையா தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கீங்க. இந்த தொகுதியில் பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே உங்க ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பிஎட் கல்லூரி நிறைய விஷயங்கள்லாம் முடக்கப்பட்டிருக்குது. மறுபடியும் அது நீங்க வெற்றி பெற்று வரக்குள்ள அது மறுபடியும் அதாவது புனரமைக்கப்பட்டு திறக்கப்படுமா? அதுக்கு வாய்ப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தோமோ அந்த திட்டங்கள் முழுவதும் தொடரும். இங்க மட்டுமல்ல, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 214 தொகுதியிலும் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்தப்பட்டிருந்தால் அந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுடைய நன்மை கருதி தொடரப்படும். தொடர்ந்து விஜய் அவர்கள் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. ஒரு மிகப்பெரிய கட்சியா அதிமுக இருக்கு, ஆனா தொடர்ந்து புறக்கணிக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? புறக்கணிக்கிறாருன்னு நீங்க தான் அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஏங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவருக்கு அப்படி ஒரு கருத்து தெரியும்னு சொல்றாரு. அதுக்கு நாங்க என்ன செய்யறது? அந்த கட்சி தலைவர் தான் நீங்க கேட்கணும். அதிமுக பிரதான எதிர்கட்சி, 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்புள்ள கட்சி. எங்களுடைய கட்சி மக்களிடத்திலே நன்மதிப்பு விட்டமில்ல, மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்டது. அதனால மற்றவர் தலைவர் சொல்வதற்காக எங்களுடைய கட்சியை அவர் விமர்சனம் செய்வது சொல்லுவது அறியாமையின்